காயத்ரியோடு சேர்ந்து கௌதமும் நிச்சயதார்த்த தட்டை பிடிக்க அவனை 6 மாதத்துக்கு அப்புறம் நேருக்கு நேராக பார்த்த காயத்ரிக்கு முதல்ல வந்தது பயம்தான். ஒரு நிமிஷத்தில் அவளோட முகத்தில் பயம், பதட்டம், கவலை, அழுக எல்லா விதமான உணர்ச்சியும் வந்து போயிடுச்சு. நிச்சயதார்த்த தட்டை கீழே விட்டுட்டு இருப்பா. தட்டையும் மனைவியையும் ஒரு சேர பிடிச்சவன் மெதுவாக அவளுக்கு மட்டும் கேட்குற குரலில், காயத்ரி, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப், எல்லாரும் நம்மளை தான் பார்க்குறாங்க. தன்னிலை உணர்ந்தவள் ஒரு நிமிஷத்தில் தன்னை சரிப்படுத்திக்கிட்டா. பாட்டி தியா கிட்ட அவன் யாருன்னு சைகையில் கேட்க அவளோட ஹஸ்பண்டை சொன்னான். பாட்டிக்கு சந்தோஷத்தில் தலகால் புரியல. தட்டு மாற்றி முடிஞ்சதும் பாட்டி வேகமாக வந்து ஐயர் காதில் ஏதோ சொன்னாங்க. பேஷாக பண்ணிடலாம், இன்னும் 1/2 மணி நேரம் இருக்குது அப்படின்னாரு. உடனே அணுவை கூப்பிட்ட பாட்டி 2 சேர் எடுத்துகிட்டு வான்னு சொன்னாங்க. பட்டுன்னு சேரை போட்டு அது மேலே ஒரு வெள்ளை துணியை போட்டாங்க. கௌதம் கிட்ட வந்த பாட்டி, தம்பி தப்பாக எடுத்துக்காதீங்க, காயத்ரிக்கு சீமந்தம் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் நீங்கள் இல்லாமல் எப்படி பண்ணுறது? அதுதான் நீங்கள் இப்போ வந்துட்டீங்கல்ல, உடனே சீமந்தம் பண்ணிடலாம்ப்பா, ஏதோ எங்களால் முடிஞ்சது. கௌதம் என்ன சொல்லுவானோன்னு காயத்ரிக்கு பயமாக இருந்துச்சு. காயத்ரி அவனை பயமாக பார்க்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பாட்டி, அவளால் உட்கார முடியுமான்னு தெரியலையே. மேடான அவளோட வயிற்றை அழுத்தமாக பார்த்தவன் அவள் கண்ணை நேருக்கு நேராக பார்த்து எத்தனை மாதம்னு கேட்டான். காயத்ரி தலை நிமிராமலேயே 9 என்றாள். அதெல்லாம் உட்காரலாம் வாங்க என்று அவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு போய் தியா, மகேஷ் பக்கத்திலேயே போட்டிருந்த சேரில் உட்கார வச்சாங்க பாட்டி. வந்தவங்களும் காயத்ரிக்கும் கௌதமுக்கும் நலுங்கு வைக்க தியாவோட அம்மா கிட்ட சொல்லி வந்தவங்க எல்லாருக்கும் வெத்தலை பாக்கு, பூ, பழம் வச்சு கொடுக்க சொன்னாங்க பாட்டி. கடைசியாக தியா, மகேஷ், காயத்ரி, கௌதம் 4 பேரும் கீழே விழுந்து ஆசீர்வாதம் வாங்க எல்லாரும் அச்சதை தூவி ஆசீர்வாதம் பண்ணாங்க. வந்தவங்களோ சாப்பிட்டு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு கிளம்புனாங்க. ஐயரும் கிளம்பிட்டாரு. கௌதம் என்ன மனநிலையில் இருக்கான்னு காயத்ரிக்கு தெரியல. காயத்ரி நெத்தியில் வச்ச சந்தனம் லேசாக ஒழுக அவளை திருப்பி கௌதம் அந்த சந்தனத்தை தொடச்சான். அவன் மேலே 1000 கோபம், கஷ்டம் இருந்தாலும் அவனை நேருக்கு நேராக பார்த்த உடனே காயத்ரியால் தன்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியல. அவளையும் மீறி அவன் நெஞ்சில் முகம் பதிச்சு அவனை இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிட்டு தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தா. கௌதம் எவ்வளோ முயற்சி பண்ணியும் அவளை அவங்கிட்ட இருந்து பிரிக்க முடியல. அவன் நெஞ்சிலேயே பொதிஞ்சு போகிற மாதிரி மேலே மேலே அவனை இறுக்கி அணைச்சிக்கிட்டா. அவன் முகத்தை 2 கையாலையும் ஏந்தி அவன் முகம் முழுக்க சரமாரியாக முத்தம் கொடுத்தான். காயத்ரி, அழாதடி ப்ளீஸ், தயவு செய்து அழாதடி என்று கௌதம் கெஞ்ச, இதையெல்லாம் கொஞ்சம் பக்கத்துலேருந்து பார்த்த மகேஷ் தியா கிட்ட, என்ன நடக்குதுங்க? பெரியவங்கெல்லாம் நிலையறிஞ்சு அணுவை கூட்டிக்கிட்டு அங்கேருந்து போயிட்டாங்க. தியாவும் ஐயோ வாங்க என்று மகேஷோட கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போனான். எதுவாக இருந்தாலும் என்கிட்ட நேரடியாக கேட்டுருக்கலாமேடி என்று கௌதம் கேட்க, காயத்ரி இன்னும் அழுதுகிட்டே இருந்தா. தன் வாழ்க்கையில் கௌதமை பார்க்கவே போகிறதில்ல, அப்படியே பார்த்தாலும் குழந்தையோட தன்னை அவன் ஏற்றுக்க போகிறதோ இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா காயத்ரி. அவன் மனசில் 1000 கேள்விகள். ஆனால் அதுக்கான பதில் எல்லாம் கௌதம் கிட்ட மட்டும்தான் இருந்துச்சு. 10 நிமிஷத்துக்கு அப்புறம்தான் 2 பேரும் தன்னிலையே அடைஞ்சாங்க. கௌதமுக்கு காயத்ரி கிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் நிறைய இருந்துச்சு. அதுக்கெல்லாம் அவனுக்கு ஒரு தனிமை தேவைப்பட்டுச்சு. காயத்ரி, பாட்டியை கூப்பிடு. பாட்டியை கூப்பிட்டதும் பாட்டியும் மற்றவங்களும் வந்தாங்க. கௌதம் ஒரு மாதிரி சங்கோஜமாக, நான் இவளை வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போகலாமா? அவ்வளோ தூரம் இவளால் ட்ராவல் பண்ண முடியுமா பாட்டி? காயத்ரிக்கு வயிறு நல்லாவே இறங்கி இருந்துச்சு. எப்போ வேணால் டெலிவரி ஆகலாங்கிற சூழ்நிலை. பாட்டி வயிற்ற ஒரு நிமிஷம் பார்த்துட்டு, தம்பி வயிறு நல்லா இறங்கி இருக்குப்பா, எப்போ வேணால் டெலிவரி ஆகும். கூட்டிக்கிட்டு போகும்போது வழியில் ஏதாவதுன்னா எல்லாருக்குமே கஷ்டம். அதிகபட்சம் இன்னொரு 10 நாள் அதுக்குள்ளே டெலிவரி ஆகிடும். அதன் பிறகு கூட்டிகிட்டு போயேன்.
கௌதம், சரிங்க பாட்டி, நான் போயிட்டு டெலிவரி ஆன பிறகு வரேன். என்னது, கிளம்புறியா? இத்தனை நாளைக்கு அப்புறம் பொண்டாட்டியை பார்க்குற, உடனே கிளம்புறேன்னு சொல்கிற? அதெல்லாம் முடியாது. முதல்ல வந்து சாப்பிடுங்க, அப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம். ஏன், மகேஷ் தம்பியை கூட்டிக்கிட்டு வா, முதல்ல 4 பேரும் உட்காந்து சாப்பிடுங்க. எல்லாரையும் உட்கார வச்சு பாட்டி தான் பரிமாறினாங்க. காயத்ரிக்கு ரொம்ப அசதியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சாப்பிட்ட முடித்ததும், காயத்ரி, நீயும் தம்பியும் தியா ரூமில் போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க. அப்போ நாங்கள் பாட்டி என்றான் மகேஷ். ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி, தியாவை நான் என் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். நீங்கள் மாடியில் ஒரு ரூம் இருக்குது, அங்கே போய் ரெஸ்ட் எடுங்க. பாட்டி சீரியஸாக சொல்ல மகேஷ் திருன்னு முழிச்சான். தியா, நீ போய் தம்பியை மாடி ரூமில் விட்டுட்டு அவருக்கு தேவையான செஞ்சு கொடுத்துட்டு சீக்கிரமாக கீழே வா. நீ போறியா இல்லை நான் போகட்டுமா? நானே போகிறேன் பாட்டி. எல்லாருக்குமே உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்கும், எல்லாம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. அம்மா அப்பா அனு 3 பேரும் உள்ளே போக, பாட்டி அவங்க ரூமுக்கு போக, கௌதமும் காயத்ரியும் தியா ரூமுக்கு போனாங்க. தியாவும் மாடியில் இருக்கிற ரூமுக்கு போனாங்க. தியா, தம்பியை மாடி ரூமில் விட்டுட்டு சீக்கிரமாக வந்துரு. சரிங்க பாட்டி. மாடி ரூமுக்கு போனதும் மகேஷ் கேட்டான், பாட்டி என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க? அவங்க 2 பேரையும் ஒன்றா ரூமுக்கு அனுப்பிட்டு ஒன்றை மட்டும் வான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நீ போகக்கூடாது. அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, அதனால் போயிட்டாங்க. நமக்கு தான் இன்னும் ஆகலைல்ல, அதுதான் ஆக போகுதில்ல. ப்ளீஸ் டியர், போகாத, எனக்கு போர் அடிக்கும். போர் அடித்தா டிவி இருக்குது, போட்டு பாருங்கள். அதுவும் பிடிக்கலைன்னா மொபைல் இருக்குது, அதை பாருங்கள். தியா என்று பாட்டி குரல் கொடுக்க, ஐயோ பாட்டி கூப்பிடுறாங்க, இப்போ போவாதடி என்று அவன் கையை எட்டி பிடித்தான். ஐயோ கையை விடுங்க, பாட்டி வந்தாங்கன்னா நான் தொலைஞ்சேன். ஏன்டி பயமுறுத்துற? நானே உங்கள் பாட்டி எப்போ வருவாங்களோன்னு பயந்து போய் உட்காந்துட்ருக்கேன். இருங்க, இப்போ என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன் டீன்? நான் சொன்னீங்க? ஆமாம். என்ன வாடி போடின்னு பேசுகிறீங்க? இப்படியெல்லாம் நீங்கள் பேச மாட்டீங்களே. ஏண்டி லூஸு, அப்போ நீ யாரோ நான் யாரோ, உன்னை போய் எப்படி வாடி போடின்னு பேச முடியும்? நீயே ஒரு ரவுடி, உன்னை போய் வாடி போடின்னு பேசினா என்னை ஓங்கி அரைஞ்சிட மாட்டேன்? இப்போ மட்டும் என்னவா? இப்போது நீ என் பொண்டாட்டி. என்னது, இப்போது நீ என் பொண்டாட்டி? என்ன கல்யாணம் ஆயிடுச்சு? கல்யாணம் ஆகலை, ஆனால் நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு. நிச்சயதார்த்தம் முடிஞ்சாலே பாதி பொண்டாட்டிக்கு சமம். நான் உன்னை என்ன வேணால் செய்யலாம் என்று சொல்லிக்கொண்டே மகேஷ் அவளை மெதுவாக நெருங்க, ஐயோ சாமி, ஆளை விடுங்க, நீங்கள் என் பாட்டிக்கிட்ட என்னை அடி வாங்க வைக்காமல் விட மாட்டீங்க போல இருக்கு என்று வேகமாக ஓடிவிட்டாள் தியா. ஏய் இருடி, ஒன்றும் பண்ண மாட்டேன், ப்ளீஸ் ப்ளீஸ் என்று மகேஷ் கத்திக்கிட்டு இருக்கும்போதே தியா கீழே ஓடிவிட்டாள். இங்கே ரூமுக்கு வந்த காயத்ரியும் கௌதமும் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தாங்க. காயத்ரி கிட்ட கௌதம், நான் உங்ககிட்ட நிறைய விஷயம் மனசு விட்டு பேசணும். நான் உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். அதன் பிறகு நீ எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் அதை ஏற்றுக்கிறேன். ஆனால் நீ என்னை இத்தனை நாள் பிரிஞ்சிருந்தியே, அதுவே எனக்கு பெரிய தண்டனை தான். எல்லாம் தெரிஞ்ச பிறகு நீ என்னை நிரந்தரமாக பிரியறது தான் உனக்கான சந்தோஷம்னா அதையும் நான் தடுக்க மாட்டேன். இந்த வார்த்தையை சொல்லும்போது கௌதமின் கண்கள் கலங்கி இருந்துச்சு. காயத்ரிக்கு அவன் என்ன சொல்ல போகிறானோன்ற பயமும் பதட்டமும் அதிகமாகிடுச்சு. ஏற்கனவே 1 வாரமாக சரியான வேலை, அதோட இவனோட இந்த வார்த்தையும் கேட்ட காயத்ரிக்கு மயக்கம் வர மாதிரி இருந்துச்சு. கௌதம் கையை எடுத்து தன்னுடைய வயிற்றில் வச்சா காயத்ரி. அவனோட தொடுகையை உணர்ந்த மாதிரி வயிற்றில் இருந்த குழந்தை லேசாக அவன் கையை உதைச்சிது. கௌதம் பூரிச்சு போயிட்டான். என்னை பிரிஞ்சு போயிட மாட்டேல்ல என்று காயத்ரியிடம் கண்ணீரிடம் கௌதம் கேட்க, போக மாட்டேன்னு சொல்லு என்பதை போல வயிற்றில் இருந்த குழந்தை வேகமாக ஒரு உதைச்சிது. நான் கத்திக்கிட்டு காயத்ரி வயிற்றை பிடிச்சிக்கிட்டு உட்காந்துட்டா. பாட்டின்னு அவனோட அலறலை கேட்டு மகேஷ் உட்பட எல்லாரும் ஓடி வந்துட்டாங்க. ஏதாவது பண்ணுங்க பாட்டி, வலியில் துடிக்கிறா. கொஞ்சம் இருங்க தம்பி, முதல்ல பதட்டப்படாதீங்க. இது சூட்டு வலியா இல்லை பிரசவ வலியான்னு தெரியணும். பாட்டி மலமலன்னு தனக்கு தெரிஞ்ச கை வைத்தியம் எல்லாத்தையும் செஞ்சாங்க. வலி கொஞ்சம் கூட குறையல.
தம்பி, இது பிரசவ வலி தான், உடனடியாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடலாம். அவனோட அம்மா கிட்ட, நீ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பின்னாடி வந்து சேரு, நாங்கள் முன்னாடி போகிறோம். எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புனாங்க. புக் பண்ண 2 காரும் வந்துருச்சு. காரில் ஏறுறதுக்கு முன்னாடி பாட்டி காயத்ரியை பூஜை ரூமுக்கு கூட்டிகிட்டு போய், கடவுளே, என் பேத்திக்கு நல்லபடியாக சுகப்பிரசவம் ஆகணும், தாயும் சேயும் நல்லபடியாக வீட்டுக்கு வரணும் என்று விபூதி பூசி விட்டாங்க. கௌதமும் மகேஷும் ஒரு கார்லேயும், பாட்டி, தியா, காயத்ரி 3 பேரும் இன்னொரு காரில் போனாங்க. தியா டாக்டருக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்ல, நீ ஹாஸ்பிட்டல் போயிட்டு கால் பண்ணு தியா. ஹாஸ்பிட்டல் போனதும் நர்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு உடனடியாக டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. ஓகே, நான் 10 நிமிஷத்தில் வந்துடுறேன், பார்த்துட்டே இருங்க. சொன்ன மாதிரியே டாக்டரும் 10 நிமிஷத்தில் வந்துட்டாங்க. காயத்ரி, முதல்ல பயப்படாத, ஒன்றும் இல்லை, ஒரு உயிரை உலகத்துக்கு கொண்டு வர போகிறோம், தைரியமாக இரு டாக்டர் என்றான் கௌதம். என்ன என்பதைப் போல அவனை பார்க்க, நானும் பிரசவம் பார்க்குற ரூம்குள்ளே வரலாமா? நீங்கள் யார்? நான் காயத்ரியோட ஹஸ்பண்ட். வந்துட்டீங்களா? தாராளமாக வாங்க என்றார் டாக்டர். லேபர் வார்டில் வலி தாங்காமல் காயத்ரி கத்திக்கிட்டு இருந்தா. கௌதம் காயத்ரியோட கையை பிடிச்சிக்கிட்டு, பயப்படாத காயத்ரி, நான் இருக்கேன். அவளோட கையை ரொம்ப ஆதரவாக பிடிச்சிக்கிட்டு இருந்தான். வலி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போயிட்டு இருந்துச்சு. நேரம் ஆக ஆக காயத்ரி அவன் கையை இறுக்கமாக பிடிச்சா. காயத்ரியோட உடம்புல உச்சபட்சம் ஒரு வலி தோன்ற, கடைசியாக ஒரு உச்சகட்ட வலியில் எலும்பெல்லாம் நொறுங்க, நரம்பெல்லாம் அருந்து போகிற மாதிரி ஒரு வலி. கடைசியாக அம்மான்னு ஒரு அலற சத்தம். தண்ணியே பிளந்து அவனோட உயிரை வெளி உலகத்துக்கு கொடுத்தா. வீலுங்கிற சத்தத்தோட ஒரு குட்டி ரோஜா பூ மாதிரி கௌதமையும் காயத்ரியும் சேர்த்து செஞ்ச கலவையா ஒரு அழகான தேவதை. காயத்ரி மயக்கத்துக்கு போயிட்டா. அவன் நெத்தியில் மென்மையாக முத்தமிட்டான் கௌதம். அவனையும் மீறி அவன் கண்ணிலிருந்து கண்ணீர் வந்துக்கிட்டே இருந்துச்சு. சார், நீங்கள் கொஞ்சம் வெளியில் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் குழந்தைய குளிக்க வச்சு கூட்டிகிட்டு வரோம். வாசல் வெளியே வந்து சேரில் அப்படியே உட்காந்துட்டான். என்ன குழந்தைன்னு எல்லாரும் அவனை சூண்டுக்க, பெண் குழந்தை. மகேஷ் ஸ்வீட் வாங்க கடைக்கு போனான். கௌதம் இதய துடிப்பு அவனுக்கே கேட்டுச்சு. அவனோட உடம்பு பயங்கரமாக நடுங்குச்சு. அதுக்குள்ளே மகேஷ் ஸ்வீட் வாங்கிட்டு வந்துட்டான். டாக்டர் வெளியில் வந்து, பெண் குழந்தை, அம்மாவும் குழந்தையும் நல்லா இருக்காங்க. டாக்டர் கையை பிடிச்சிக்கிட்டு, ரொம்ப நன்றிம்மா என்றார் பாட்டி. இட்ஸ் ஓகே, டாக்டர் போயிட்டாங்க. கௌதம் எல்லாரையும் பார்த்து கையெடுத்து கும்பிட்டான். நீங்கள் செஞ்ச உதவியை என் வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேன். மகேஷை கட்டி பிடிச்சிக்கிட்டான்.